எதையாவது ஒண்ணு எங்கேயோ ஒண்ணு போய் பேச வேண்டியது. அறநிலையத்துறையில அக்கிரமம் நடக்கிறதுங்கிற மாதிரி இது வந்து வாய் பிடிச்சோமா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீசன்சி அண்ட் டிக்னிட்டி இல்லாம பேசக்கூடிய பேச்சாதான் நான் பார்க்கின்றேன். என்ன ஆகமான இவருக்கு என்ன இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த நண்பர் ராமனுக்கு ஆக விதி எல்லாம் தெரியுமா? ஆகம விதிகள்லாம் என்ன எவ்வளவு இருக்கு, என்ன எந்தெந்த கோயிலுக்கு எந்த ஆகம விதிங்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா? இஷ்டத்துக்கு அதெல்லாம் பேசக்கூடாது சார். நான் வந்து இன்னைக்கு எடுத்துட்ட டாபிக் அதை எடுத்து பேசுறதை விட்டுட்டு ஆகம விதிகளுக்கு அதெல்லாம் பத்தி எல்லாம் எழுத்துல வந்து இங்க பேசுறதுங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐ எம் ரியலி பெயிண்ட். இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை என்ன என்ன போற போக்குல உயர்ந்த சேகர் பாபு பத்தி இந்த மாதிரி கேவலமா பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. இன்ஃபேக்ட் அவரை போல ஒரு உண்மையான ஆன்மீகவாதி பாக்குறதே ரொம்ப கஷ்டம். நான் இதை பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன், இப்பவும் மறுபடியும் பதிவு செய்கின்றேன். இந்த தமிழ்நாட்டில் காமராஜர் பீரியட், அதற்கு பிறகு பக்தவசலம் பீரியட், அதற்கு பிறகு அண்ணா பீரியட், அதற்கு பிறகு கலைஞர் பீரியட், அதற்கு பிறகு எம்ஜிஆர் பீரியட், ஜெயலலிதா பீரியட், இபிஎஸ் பீரியட், ஓபிஎஸ் பீரியட், இபிஎஸ் பீரியட், இப்படி எல்லா பீரியட்லயும் நான் யாரெல்லாம் அறநிலையத்துறையில மந்திரியாக இருந்திருக்காருன்னு பார்த்திருக்கேன். இவரை போல ஒரு மிக சிறந்தவர், அதாவது எந்த விதமான குற்றமும் குறையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு நீங்க தைப்பூசம் எவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் 24 மணி நேரம் 24/7 he is working for the well-being of the Hindu religion and also the people who are very keenly interested in performing certain rites. இப்ப இன்னொரு முக்கியம், இப்ப நான் இந்த விஷயத்தை பத்தி அவர் சொன்னதுனால சொல்றேன். ஒரே செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிடுறேன். அதாவது 6 கோயில்கள் இந்த அறுபடை வீடுன்னு சொல்றாங்களே, அதற்கு 1000 பேரை செலக்ட் பண்ணி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறது சத்தியமா கிடையாது சார். கடவுள் பொதுவா சொல்றேன், இது வரைக்கும் கிடையாது. இந்த 6 படை வீடுகள் அதுக்கு போறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா கையில காசு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இலவசமாக இன்றிலிருந்து ஒரு லாட் மூலமாக, அதாவது டிசர்விங் பீப்புளை எடுத்து 1000 பேரை இந்த எல்லா கோயிலுக்கும் இலவசமாக ஏசி பஸ்ல தங்கறதுக்கு உணவு உறைவிடம் எல்லாத்தையும் போக நல்ல அற்புதமாக தரிசனம் பண்ணி வைக்கிறதுங்கிறது, எங்கே கிளம்புறாங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுறதுங்கிறதுலாம் சத்தியமா கேள்வியே படாத சமாச்சாரம். அதனால தயவு செய்து இது மிகப்பெரிய பாவங்கள்லாம் நாம பண்ணக்கூடாது சார். மனசை தன்னஞ்சறுவது பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். அது மாதிரி இன்னைக்கு திரு சேகர் பாபுவை பத்தி எல்லாம் அப்படிலாம் பேசினாங்கன்னா உண்மையாக அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பர்சனலா கெடுதல் வரும்னு நான் நிச்சயமா சொல்றேன் சார்.